தமிழகத்தில் விரைவில் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கும் நிலையில் தலைநகர் சென்னையில் பருவமழையை எதிர்கொள்ள முழுமையாக மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்பட்டுள்ளனவா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது பற்றிய பெருஞ்செய்தியை பார்க்கலாம். சென்னை முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கடந்த 4 ஆண்டுகளாக மழைநீர் வடிகால் கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மழைநீர் தேங்குவதற்கான காரணத்தை கண்டறிந்து பிற திட்டங்கள் வாயிலாக நிதி ஒதுக்கீடு செய்து மழைநீர் வடிகால்களை புனரமைக்கும் பணிகளையும் மாநகராட்சி முன்னெடுத்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 4 ஆண்டுகளில் சென்னை மாநகராட்சி எந்தெந்த திட்டத்தின் மூலம் எவ்வளவு தூரத்திற்கு எத்தனை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் கட்டமைப்புகளை புதிதாக அமைத்துள்ளது என்ற பிரத்யேக தகவல் புதிய தலைமுறைக்கு கிடைத்துள்ளது. சென்னையில் 9 திட்டங்கள் மூலமாக 4413 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 1117.08 கிலோமீட்டர் தொலைவிற்கு மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்றுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. கொசஸ்தலை ஆற்றின் வடிநில பகுதிகளில் ஏடிபி நிதியுதவியின் கீழ் 2781 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 629 கிலோமீட்டர் தூரத்திற்கும், கோவளம் வடிநில பகுதிகளில் KFW திட்டத்தின் மூலம் 677 கோடியே 58 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 202.76 கிலோமீட்டர் நீளத்திற்கும், உலக வங்கி நிதி உதவியின் கீழ் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 44.88 கிலோமீட்டர் நீளமுடைய மழைநீர் இணைப்பு துண்டிக்கப்பட்ட வடிகால்கள் சீரமைக்கப்பட்டதாக சென்னை மாநகராட்சி கூறியுள்ளது. அதேபோல சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் 254 கோடியே 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 55.71 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளதாகவும், பேரிடர் நிவாரண நிதி மூலம் 291 கோடியே 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 107.59 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி கூறியுள்ளது. இவை ஒருபுறம் இருக்க, தற்போது கொட்டிவாக்கம், தண்டையார்பேட்டை, ராயபுரம், அண்ணாநகர், தேனாம்பேட்டை மற்றும் வடக்கு மண்டலங்களான திருவொற்றியூர், மணலி, மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால்களின் இறுதிக்கட்ட பணிகளை விரைந்து முடிக்க ஒப்பந்ததாரர்களுக்கு மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி நடப்பு நிதியாண்டில் மட்டும் 771 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 200 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால் பணிகளை அமைக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. எனினும் முன்னுரிமை அடிப்படையில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கும் இடங்களில் பருவமழைக்கு முன்பே பணிகளை திட்டமிட்டு 334 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 82.9 கிலோமீட்டர் நீளத்திற்கு உடனே பணிகளை முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு மாநகராட்சி தள்ளப்பட்டிருந்தாலும் பணிகள் முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் பருவமழைக்கு பின்னர் மீதமுள்ள 437 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 117.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால் பணிகள் முடிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. சென்னையில் மழைநீர் வடிகால்களை புதிதாக கட்டமைத்து மழையை எதிர்கொள்ள மாநகராட்சி தயாராக இருந்தாலும் பெய்யும் மழையின் அளவை பொறுத்தே வடிகால்கள் கை கொடுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் வினீஷ் சரவணன்.